ஹாய்ங்க, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லஞ்ச் எல்லாமே ஒன்று தான். மல்லி சாதம் செய்ய போகிறேன். கொஞ்சம் கோல்டு, ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் எந்திரிச்சோன்னே அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ மல்லி சாதம் செய்கிறதுக்கு நான் குக்கரில் வந்து அரிசி வச்சுருக்கேன். எல்லாருக்குமே அதுதாங்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய குக்கரில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் சீரகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அதிகமாக போட வேண்டாம், அப்போ அதோடய ஃப்ளேவர் அதிகமாகிடும். கொஞ்சமாக சின்ன துண்டு புளி வந்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட அந்த புளியும் நான் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா தண்டோட ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வடச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டால் தான் கொஞ்சம் வெரைட்டி ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்கிட்ட கடலப்பருப்பு இல்லை, கடுகு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் போட்டு 2 வரமிளகாயும் போட்டு தாளிச்சிட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை போட்டு நல்லா கிளறிக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் அரைச்சி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து இது கூட போட்டு நான் கிளறிக்கலாம். ஏன் நம்ம வெறும் பேஸ்ட் மட்டும் போட்டோம்னா அது ரொம்ப ட்ரை ஆயிரும், அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் தளராக இருக்கும், கிளறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அந்த தண்ணியை ஊற்றி கிளறிட்டு சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சு, நான் எல்லாருக்குங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் கிளறிக்கிட்டேன். எப்படி சாதம் பத்துதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும், டேஸ்ட் எப்படிங்கிறத பார்த்துட்டு கிளறிக்கலாங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறினேன். எனக்கு எல்லாத்துக்குமே அது கரெக்டாக இருந்துச்சு. நான் பாப்பாவுக்கு வந்து காய் எதுவும் செய்யலை, கொஞ்சம் உடம்பு முடியலங்கிறதுனால காய் எதுவும் செய்யலை. அவங்க சிப்ஸு வச்சு சாப்பிட்டாங்க, அதே எடுத்துகிட்டும் போயிட்டாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தான் எப்பவும் போல் மறுபடியும் கொஞ்சம் வெள்ளை சாதம் வச்சு ரசம் வச்சுருக்கேன். காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும், கொஞ்சம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் பொரியலும் செஞ்சு வச்சுருக்கேன். தயிர் ஊற்றினது இருந்துச்சு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி என்னோடய மெனு.